இன்னைக்கு பார்க்க போற படம் மா இந்தி பங்காரம். வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஹீரோயின் ஸ்வர்ணாவையும் ஹீரோ அனியையும் காட்டுறாங்க. அனி ஹீரோனை லவ் பண்ண அது உங்க வீட்டுக்கு பிடிக்காம இருக்கவாறு வீட்டுல இருந்து ஓடி வந்து ஹீரோனை கல்யாணம் பண்ணவரு. இதோட 3 வருஷம் ஆகுது. இப்பதான் அனி வீட்டுல இருந்து அவரோட தங்கச்சி நிச்சயத்துக்கு கூப்பிடவும் அவரும் ஹீரோனை கூட்டிக்கிட்டு பஸ்ல ஊருக்கு வந்துகிட்டு இருக்காரு. போற வழியில அனியும் ஹீரோன் கிட்ட உன்னை பார்த்ததான் எங்க வீட்டு ஆளுங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சு போயிருப்பாரு அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோனும் பிடிச்சி ஆகணும், பிடிக்கிற வரைக்கும் யாரையும் விட மாட்டேன், நீ பாத்துக்கிட்டே இரு, எல்லாரையும் எப்படி செட் பண்றேன்னு அப்படி சொல்ல, என் பயமெல்லாம் உன்னை ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு தான் என் ஃபேமிலி கிட்ட இருந்து என்ன பிரிச்சு கூட்டிட்டு போயிட்ட அப்படின்னு கோவமா இருப்பாங்க அப்படின்னு அனிய சொல்ல, உடனே ஹீரோனும் அவரை டைவர்ட் பண்றதுக்காக அங்க இருக்கிறவங்கள பார்த்து என் வீட்டுக்காரர் டாக்டர் தான், ஃப்ரீயா வைத்தியம் பாக்குறதா இருந்தா பாத்துக்கங்க அப்படி சொல்ல, எல்லாரும் அவர்கிட்ட கைவலி கால்வலி அப்படின்னு சொல்ல அவரும் மருந்து எழுதி கொடுத்துட்டு வராரு. அப்படியே அவங்கள வந்துகிட்டு இருக்கும்போது வீரேந்தர் ராஜு அப்படிங்கிற ஒரு பெரிய மனுஷன் செத்து போயிட்டாரு போல. அவரோட ஆளுங்களும் பஸ் நிறுத்தி பந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அனியும் ஹீரோனை பஸ்ஸை விட்டு இறக்கி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போக, அந்த ஹீரோனு சும்மா இல்லாம அவனுங்க கிட்ட நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா வீரேந்தரோட ஆன்மா சாந்தி அடையாது அப்படின்னு கிண்டல் பண்ண, எங்க தலைவரையே தப்பா பேசுறியா அப்படின்னு அவங்களும் சத்தம் போடுறாங்க. இதை அங்கிருந்த எல்லாருமே பாக்குறாங்க. அதுல வெங்கண்ணா மட்டும் ஹீரோனை வச்சக்கண்ணு வாங்காம பாக்குறான். அனியும் ஹீரோனும் ஊரோட பஸ் ஸ்டாப்ல வந்து இறங்க அங்க அவங்களை பிக்கப் பண்ண யாருமே வரல அப்படின்னு ஹீரோனு பாக்குறாங்க. உடனே அனியன் டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததும் அனியோட தம்பி சரத்து தான் அவங்கள வெல்கம் பண்றான். வீட்டுல நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்கு, உனக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணேன், நீ வர லேட் ஆகவும் இங்க வந்துட்டே அப்படி சொல்றான் சரத்து. சரத் லோக்கல் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்கான். அப்படி வீட்டுக்குள்ள போகும்போது நீ வரலன்னு கீதா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா, அப்புறம் நீ வர்ற விஷயம் அப்பாவுக்கு தெரியாது அப்படின்னு சரத் ஒரு குண்டை தூக்கி போட, அனியும் ஹீரோனை பார்த்துட்டு சரத் கிட்ட ஏன்டா சொல்றேன்னு சொன்ன அப்படியே சொல்லல அப்படின்னு கேட்க, சரியான நேரம் பார்த்து சொல்றேன் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறான். நிச்சயம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அனியோட மொத்த குடும்பமும் ஹீரோனை ஏத்த இறக்கமா பாக்குறாங்க. கீதா மட்டும் அண்ணியும் வந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படுறா. அனியோட அப்பா ராஜுவும் சரத்தை தனியா கூட்டிட்டு போயிட்டு, அவனை இங்க யார் வர சொன்னா, நம்மள எல்லாரும் விட்டுட்டு அவதான் வேணும்னு போனான்ல, இப்ப எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இங்க வந்திருக்கான் அப்படி கேட்க, நான் தான் வர சொன்னேன், தங்கச்சியோட நிச்சயதார்த்தம் அதுவுமா பெரிய எண்ணெய் இல்லாம இருந்தா ஊர் ஒரு மாதிரி பேசும் அப்படி சொல்லி சரத்தும் அவரை சமாளிக்கிறான். அத அனியும் பார்த்துட்டு ஹீரோன் கிட்ட போய் தேவையில்லாம ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன், யாருமே ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க, ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, வா போலாம் அப்படின்னு கூப்பிட அவங்களும் அவருக்கு பின்னாடியே போக, அதை கீதாவும் பார்த்துட்டு எங்கே போறீங்க, கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்கதான் இருக்கணும் அப்படி சொல்ல, சரத்தும் கூட சேர்ந்து என் ஒருத்தனால எல்லா வேலையும் பார்க்க முடியாது, நீ இருந்துதான் ஆகணும் அப்படி சொல்ல, ஹீரோனோ இருந்துட்டு போலாமே அப்படி சொல்ல, அவனும் யோசிக்கும் போது அவரோட அம்மாவை அங்கே வந்து என்னடா உன் இஷ்டத்துக்கு வருவ போவியா, இங்கே இரு அப்படி சொல்ல அவரும் ஒத்துக்கிறாரு. அப்படியே ஹீரோனோ அனிய தனியா கூட்டிட்டு வந்து இன்னும் ஒரு வாரம் தான், அதுக்குள்ள உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே கரெக்ட் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படி சொல்றாங்க. அடுத்த நான் ஹீரோனை உட்கார வச்சு மொத்த குடும்பமும் என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அனியோட பாட்டிமா இங்க என்னாலுங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோனோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, அனாத ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன், BA எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோன் சொல்ல, ஆளாளுக்கு அடுக்கடுக்கா கேள்வி கேட்க ஹீரோனால பதில் சொல்ல முடியாம திணறி போறாங்க. இது எல்லாத்தையுமே அனிகிட்ட சொல்லி ஹீரோனும் புலம்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி சமைச்சு போட்டு அசத்திரம் பாருங்க அப்படி சொல்ல, அங்கே கட் பண்ணி அனியோட அப்பா ராஜு ஆளுங்கட்சியில ஒரு பெரிய பொறுப்புல இருக்காரு போல. அவரும் இப்ப கட்சி ஆபீஸுக்கு வந்து அங்கிருந்த எல்லா தொண்டர்களையும் பார்த்து வர இடைத்தேர்தல யாருக்கு சீட்டு கொடுக்கறத பத்தி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, இந்த தடவை மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கிறவங்களுக்கு தான் சீட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது கூட்டத்தில் இந்த சில பேரு மதுசூதனுக்கு தான் சீட்டு தரணும் அப்படின்னு கோஷம் போட, கிரிமினலுக்கு இல்லாத நல்லவங்களுக்கு தான் சீட்டு அப்படி சொல்லிட்டு அவரும் போக, அத மதுசூதனனும் கேட்டுட்டு அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நான் ஸ்டேஷன் டியூட்டில சரத்து இருக்கும் போது சிஎம் அடுத்த வாரம் அந்த ஊருக்கு வராருன்னு ஃபேக்ஸ் வரவும் அவரும் ஹெட் கான்ஸ்டபிள கூட்டு டியூட்டி போட சொல்றாரு. அப்படி எங்க சென்ட்ரல் ஜெயில இருக்கிற கருணா அப்படிங்கிற ஒரு குற்றவாளியை காட்டுறாங்க. அவன் கூட இருந்த கூட்டாளிகளும் கருணா கிட்ட வெளியில போயிட்டு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க, அவனும் நான் சின்ன வயசுல படேரி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேன், ஊருக்கு வெளியில இருக்கிற அந்த கோழி கடையில ஒரு கோழியை பார்த்தேன், சந்தோஷமா சாப்பிட்டு தான் ஃபேமிலி கூட வளர்ந்த அந்த கோழியை நான் கொண்டு வந்து என் ஃபேமிலி கிட்ட கொடுத்தா கண்ணு முன்னாடி அதோட கழுத்தை திருக்கி குழம்பு வச்சு கொடுத்துட்டாங்க, அதை சாப்பிடும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு, இப்ப நான் வெளியில போனா அதே மாதிரி கோழியை கண்டுபிடிச்சு ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுவேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவனை பக்கம் வெங்கண்ணா அப்படிங்கிற ஒரு விசிட்டர் பாஸ் வாங்கிட்டு உள்ள வந்து நான் ஜான்சியை பார்த்தேன், ஆனா அவதானா அப்படிங்கறத கன்ஃபார்மா தெரியல அப்படி சொல்ல, அதுக்கு கருணாவும் இந்த உலகத்துல எனக்கு ஜான்சி தான் முக்கியம், முதல்ல அது அவளா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு வா அப்படி சொல்லி அனுப்புறான். இவன் ஹீரோனை தான் ஜான்சி அப்படி சொல்றான். ஹீரோனுக்கு தவிர்க்க முடியாத ஒரு பாஸ்டர் இருக்கு போல. அங்கே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில ஹீரோன் லேட்டா எழுந்து வராங்க. அந்த நேரத்துல எல்லாருமே துளசி மடத்துக்கு முன்னாடி நின்று சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பொட்டு வைக்கிறதுல இருந்து ஸ்லோகம் சொல்ற வரைக்கும் எதுவுமே தெரியாம ஹீரோன் முழிக்க கீதா தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து சரத்தோட பொண்டாட்டி அனிஷியாவும் ஊர்ல இருந்து வந்து எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோனும் காண்டாகி அதை பத்தி அனி கிட்ட சொல்ல, அதுக்கு அனியும் இந்த வீட்டுல யாருக்கு என்ன வேணும்னு அனிஷியாவுக்கு தான் தெரியும், நீ அவ கூட போட்டி போடாத, பெர்ஃபெக்ட் மருமகள் அவளுக்கு தான் போகும் அப்படின்னு அவரும் சொல்றாரு. ஆனா ஹீரோன் அதை கேட்காம அடுத்த நாள்ல இருந்து அனிஷியாவோட நம்ம பெட்டரா இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க.
எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குது. எல்லாரும் அனிஷியா அனிஷியா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கடுப்பான ஹீரனோ மறுநாள் அவங்களோட ஆசிரமத்துல கூட வளர்ந்த அவங்களோட கிரண்மைக்கு கால் பண்ணி இருக்கிற நிலைமையை எடுத்து சொல்லி, நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு கிரண்மையும் இப்பதான் எனக்கு சிறந்த குடும்ப தலைவி அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன், அதுக்கு எனக்கு டிவி கொடுத்திருக்காங்க, நான் வந்துட்டா என் புருஷன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாரு அப்படி சொல்ல, நீ வரலைன்னா அவ்வளவுதான், எனக்கு இருக்கிற ஒரே ஆளு நீ தான், நீ வந்தாதான் அந்த குடும்பத்தை என் கைக்குள்ள போட முடியும் அப்படின்னு சென்டிமெண்டா பேச, அவங்களும் சரி வரே அப்படி சொல்லிட்டு பஸ்ஸை பிடிச்சு வராங்க. அவங்கள ஒரு லாட்ஜில தங்க வச்சு ஹீரோயினும் சமையலுக்கு ஹெல்ப் பண்ண சொல்ல அவங்களும் சரின்னு சொல்றாங்க. அங்கே கட் பண்ணி இந்த பக்கம் அனியோட அப்பா ராஜு ஒரு கல்யாண மண்டபத்தை திறந்து வச்சுட்டு வெளியில வர, அங்க வந்த மதுசூதனனும் எதுக்கு கேசவனுக்கு சீட் கொடுத்த, கட்சிக்கு பணம் கொடுக்க நான் வேணும், ஓட்டு கேட்க நான் வேணும், ஆனா சீட்டு மட்டும் கொடுக்க மாட்டீங்களா, எதுக்கு உங்க முடிவை மறுபரிசீலனை பண்ணுங்க, எனக்கு பயமுறுத்தி பழக்கம் இல்ல, டைரக்டாவே செய்வேன் அப்படி சொல்ல, அதுக்கு கூட இருந்த அணியும் என் அப்பாவுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது, இந்த 30 வருஷம் அரசியல் வாழ்க்கையில எவனையுமே ஏமாத்தி சம்பாரிச்சதே இல்ல அப்படி சொல்லிட்டு ராஜு கூட கிளம்புறாரு. அதே நேரத்துல ஹீரனும் கிரண்மை கூட சேர்ந்து மார்க்கெட்ல காய் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வெங்கண்ணாவும் அவன் ஆளும் ஹீரனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவங்க போற இடத்துக்கெல்லாம் பின்னாடியே போறான். அதை கவனிச்ச ஹீரனை ஒரு முட்டு சந்தில வச்சு வெங்கண்ணா கிட்ட எதுக்கடா பின்னாடியே வர அப்படின்னு கேட்க, அவனும் நான் பின்னாடி எல்லாம் வரல, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, உன் பேர் என்ன, நீ இதுக்கு முன்னாடி காட்டுக்குளத்துல தானே இருந்த அப்படின்னு கேட்க, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரனு கோவமா கேட்க, அவனும் ஜான்சி தானே அப்படின்னு சொல்ல, ஹீரனும் கோவமா இங்கிருந்து மரியாதையா போயிடு, இன்னொரு தடவை என் கண்ணில் பட்ட வெட்டி பொலி போட்டுருவேன் அப்படின்னு மிரட்ட அவனும் தெரிச்சு ஓடுறான். ஏன் அவன் அப்படி திட்டினா அப்படின்னு கூட இருந்த கிரண்மையும் கேட்க, அதுக்கு ஹீரனும் இவனுக்கு எல்லாத்தையுமே இப்படித்தான் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அங்கே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு ஹீரனும் யாருக்குமே தெரியாம ராஜுவோட டேபிள் இருந்து போன் எடுத்து ஒரு நம்பருக்கு டயல் பண்ணி அவங்க கிட்ட கருணா இன்னும் ஜெயில தானே இருக்கான் அப்படின்னு கேட்க, அவங்களும் ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அனிஷியாவும் பின்னாடி வர, ஹீரன் டக்குன்னு போனை வச்சுட்டு அவங்க கிட்ட தண்ணி குடிக்க இந்த பக்கமா வந்தேன் அப்படி சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா அனிஷியாவுக்கு ஹீரன் மேல டவுட் வர ஆரம்பிக்குது. இதை சரத் கிட்ட சொல்ல, அவனும் இந்த உலகத்துல நீ உன்னை தவிர எல்லாரும் மேலேயுமே சந்தேகப்பட்டுக்கிட்டு தான் இருப்ப, பேசாம படுத்து தூங்கு அப்படி சொல்றாரு. அடுத்த நாள் அணியும் சாப்பிடாம மெடிக்கல் கேம்புக்கு போக அவருக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஹீரனும் கேம்புக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்பதான் அணியும் இந்த ஊர்ல அப்பா மேல எல்லாருக்குமே அவ்வளவு மரியாதை இருக்கு, ஆனா என்கிட்ட மட்டும்தான் பேசவே மாட்டாரு அப்படி சொல்லி ஃபீல் பண்ண, அதுக்கு ஹீரோனோ நீ எதுக்கும் கவலைப்படாத, நாளையில இருந்து எல்லாமே மாறிடும் அப்படி சொல்றாங்க. அங்கே கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோனோ கிரண்மை செஞ்சு கொடுக்குற அந்த சாப்பாட்டை யாருக்குமே தெரியாம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து தான் சமைச்சு பறி பில்டப் பண்ண எல்லாருமே அதை ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்படியே ஒவ்வொரு வேலையுமே கிரண்மையை வச்சு செஞ்சு பேரும் புகழும் ஹீரோனு வாங்கி எல்லாருமே கரெக்ட் பண்றாங்க. அப்படி இந்த பக்கம் வெங்கனாவும் கருணாவுக்கு கால் பண்ணி அது ஜான்சி மாதிரி தெரியல, புடவெல்லாம் கட்டிக்கிட்டு வேற மாதிரி இருக்கா அப்படி சொல்ல, அதுக்கு கருணாவும் சரி நீ அவளை கொல்லு, அவ செத்துட்டானா அவ ஜான்சி இல்ல, ஒருவேளை நீ செத்துட்டனா அவன் ஜான்சி தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு போன்னு சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு போன வைக்கிறான். அதே நேரத்துல வீட்டுல எல்லாருமே கல்யாண பத்திரிக்கையில மஞ்சள் தடவிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாட்டிமாவும் கீதாவுக்கு கல்யாணம் அமைஞ்சிருச்சுன்னா வெங்கடாபுரம் கோவிலுக்கு வரேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன், எத்தனை தடவை கேட்டாலும் யாருமே கண்ணுக்கு கூட மாட்டாங்க அப்படின்னு புலம்ப, அதை கேட்ட ராஜுவோட மருமக புஜிராஜும் நான் கூட்டிட்டு போறேன், அங்க எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க தான், நாளைக்கு எல்லாருமே கிளம்பிருங்க அப்படி சொல்றான். அடுத்த நாள் எல்லாருமே கூட்டிக்கிட்டு புஜிராஜ் அந்த கோவிலுக்கு வரான். இத கோவிலுக்கு வெளியில இருந்து ராஜுவோட எதிரிங்க பார்த்துட்டு அவங்கள கொல்ல பின்னாடியே வராங்க. இந்த விஷயத்தை ஹீரனுக்கு கவனிச்சுட்டு சீக்கிரமா சாமி கும்பிட்டுட்டு அவங்க எல்லாத்தையுமே டைவர்ட் பண்ணிட்டு இவங்க எல்லாத்தையுமே கார்ல ஏத்திக்கிட்டு வேகமா வர, அவங்களும் ஹீரனை ஃபாலோ பண்ணியே பின்னாடியே வர, அவங்க எல்லாத்தையுமே ஹீரன் கார்ல இருந்தபடியே வேகமா மோதி பறக்க விடுறாங்க. இதை பார்த்ததும் ஹீரன் கூட அணிவிட்ட ஆளுங்களும் இன்னும் அட்டாச் ஆயிடுறாங்க. அந்த நேரத்துல அனிஷியாவும் இன்னைக்கு நம்ம சமையல் பண்ணி அசத்தியலாம் அப்படின்னு சமைச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுக்கு வந்த எல்லாரும் ஹீரன் பண்ண அந்த ஸ்டண்ட பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால கடுப்பாகிறாங்க. இந்த விஷயம் எல்லாருமே ராஜுக்கு தெரிய வர, அவரும் எதுக்கு அங்க போனீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. ஹீரனும் அங்கே வந்து பாட்டிமா அப்பவே சொன்னாங்க, ஆனா புஜிராஜ் அண்ணன் தான் எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படி சொல்லி கூட்டிட்டு போனாரு அப்படி சொல்ல, ராஜுவும் மாப்பிள்ளையை திட்ட முடியாம அமைதியா அங்கிருந்து போறாரு. அப்ப ராஜுவும் டிஎஸ்பிக்கு கால் பண்ணி மேட்ரை சொல்லிட்டு போன வைக்க, அப்ப அங்கே வந்த சரத்தும் டிஎஸ்பியால ஒண்ணுமே பண்ண முடியாது, வந்தவங்க மதுசூதனோட ஆளுங்க, நானே இதை பாத்துக்கிறேன் அப்படி சொல்றான். ராஜுவும் அதே நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அணியோட அம்மாவும் அவர்கிட்ட வந்து மாமியார் எனக்கு கொடுத்த நகை எல்லாத்தையுமே ஹீரனுக்கு தரலான் இருக்கேன், அணி நல்ல பொண்ணதான் கட்டியிருக்கான் அப்படி சொல்ல, அவரும் அமைதியா போக ஹீரன் கிட்ட அந்த நகையை அவங்களும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அங்கே கட் பண்ணி அடுத்த நான் கிரண்மை கிட்ட ஹீரன் வந்து அவங்க எல்லாருமே என்ன ரொம்பவே நம்புறாங்க, அவங்க நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடு அப்படி சொல்ல, கிரண்மையும் சரி சொல்லி கொடுக்குறேன் அப்படி சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு கிரண்மையும் சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு லாட்ஜுக்கு போறாங்க. அந்த நேரத்துல வெங்கனாவும் ஆளுங்களோட டிவிஎஸ்ல வரான். அந்த சத்தத்தை கேட்டு ஹீரனும் ஒரு பெரிய கரண்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த தோட்டத்துக்கு வர, அவங்களும் ஹீரனை அடிக்க வர, ஹீரனும் அவனுங்களை போட்டு புரட்டி எடுத்துட்டு இனிமே இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த நேரத்துல வெங்கனாவும் அவன் கூட்டாளிங்க கிட்ட நான் அவளை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படி சொல்லி ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு வேகமா ஹீரன் வீட்டுக்குள்ள புகுந்து அவங்கள குத்த ஓடி வர, டக்குன்னு கால் தடிக்கி அவனும் விழ, அவன் வச்சிருந்த கத்தி அவனையே பதம் பார்க்க அவனும் செத்து போறான். ஹீரன்
ஹீரனும் அவன் உடம்பை இழுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க கிரண்மையும் வந்து அதை பார்த்து மயக்கம் போட்டு விழுகிறாங்க. உடனே ஹீரனும் கிரண்மைய மயக்கத்திலிருந்து தெளிய வச்சு அவங்க கிட்ட என்ன கொல்ல வந்தான், கால் தடுக்கி விழுந்து அவனே செத்து போயிட்டான், இவன் பாடியை வெளியில கொண்டு போய் போட எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படி சொல்ல அவங்களும் ஃப்ரெண்டாச்சு அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. உடனே 2 பேரும் சேர்ந்து அவன் உடம்பை வீட்டுக்கு தெரியாம சாக்கு பையில கட்டி எடுத்துட்டு வந்து யாருக்கும் தெரியாத இடத்துல போடுறாங்க. அடுத்த நாள் கிரண்மையும் ஹீரன் கிட்ட உண்மையை சொல்லு, யார் நீ அப்படின்னு கேட்க, சாரிடி உன்னை இதுல இழுத்து விடுவேன்னு நான் நினைக்கல. அனாத ஆசிரமத்துல நம்ம ஒன்னா இருக்கும் போது எதை செஞ்சாலும் ஒன்னா சேர்ந்து தானே செய்வோம். அந்த ஹாஸ்டல்ல வார்டன் ஒருத்தன் உன்னை ஒரு மாதிரி பாப்பான், நல்ல வேலை உன்னை ஒரு குடும்ப தத்தெடுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல அந்த சீன் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. கிரண்மையை போனதுக்கு அப்புறம் ஹீரனை அந்த வார்டன் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சு தொட்டு தொட்டு பேச ஆரம்பிச்சிருக்கான். அது பிடிக்காம ஹீரனை தப்பிச்சு ஓடி வந்து கிடைக்கிற வேலை எல்லாத்தையுமே செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியா ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிக்க ஆரம்பிக்க அங்கேயும் ஒரு புறம்போக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த நேரத்துல தான் கர்ணாவோட டீம் துப்பாக்கியோட அந்த ஹாஸ்டலுக்கு வந்து போலீஸோட கண்ணில் படாம அங்க தங்கி இருக்காங்க. அதுல சில கேர்ள்ஸுமே இருக்காங்க. கர்ணாவோட டீம் போராளிகள் போட அவன் தைரியமா இருக்கிறத பார்த்ததும் ஹீரனுக்கு அவங்க மேல ஒரு ஈர்ப்பு வருது. அவங்கள மாதிரி தைரியமா இருக்கணும் அப்படின்னு ஹீரன் நினைக்கிறாங்க. ஹீரன் அவங்களே பார்த்துக்க இருக்கிறத கர்ணாவும் பாக்குறான். அப்படியே ஒரு நாள் ஹீரனுக்கு தொல்லை கொடுத்தவன ஹீரன் குத்தி கொள்றாங்க. அப்ப அங்கே வந்து கர்ணாவும் ஹீரனை பார்த்து எங்க கூட வரியா அப்படின்னு கேட்க அவங்கள சம்மதிக்கிறாங்க. அவங்க கூட ஹீரனு காட்டுக்குள்ள போக கர்ணாவும் எப்படி சண்டை போடணும், எப்படி துப்பாக்கியை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறான். ஹீரனும் அது எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா கத்துக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் கர்ணா தன்னோட கூட்டாளிங்க கிட்ட எல்லாத்தையுமே மக்களுக்காக பண்றேன் அப்படி சொல்லி எல்லாத்தையுமே தனக்காக பண்றது ஹீரன் கண்டுபிடிக்கிறாங்க. பணம் வாங்கிக்கிட்டு கொலை பண்றது கர்ணா தொழிலாவே வச்சிருக்கான். ஆனா யாராவது எதிர்த்து கேட்டா சொந்த தம்பியா இருந்தா கூட கொண்டு போட்டுருவான். அதனால ஹீரனும் பிளான் பண்ணி கர்ணாவை போலீஸ் கிட்ட மாட்டி விட அவங்களும் கர்ணாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க. அதுக்கப்புறம் கர்ணாவோட ஏக்கம் கலைஞ்சு போயிடுச்சு. அந்த ஏக்கத்துல இருந்து ஒரு அக்காவுக்கு தான் அன்னைக்கு கால் பண்ணி பேசியிருப்பாங்க ஹீரோயின். இப்ப ஹீரனும் கிரண்மையை கிட்ட எனக்குள்ள இருக்கிற இந்த கஷ்டம் என்னோட போகட்டும் தான், இது வரைக்கும் இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை. இப்ப திரும்ப ஒருத்தன் எனக்கு கொல்ல வரானா, இதுக்கு பின்னாடி கர்ணாவா தான் இருப்பான், நான் எங்க இருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்னை தேடி வரும் அப்படின்னு அவங்களும் சொல்ல, அதே நேரத்துல எங்க கர்ணாவுக்கு வெங்கண்ண செத்து போனது மேட்டர் தெரிய வர அவனும் சந்தோஷப்பட்டு ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணி தப்பிக்கிறான். அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல 19 பேரு உடல் கருகி இறந்து போறாங்க. கர்ணாவும் அந்த டைம்ல அங்க இருந்ததால அவனு செத்து போயிட்டா அப்படின்னு போலீஸ் நியூஸ்ல ரிப்போர்ட் பண்றாங்க. அங்க கட் பண்ணி இப்ப ஹீரனும் கிரண்மைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இவன் என் ஃப்ரெண்டு, இவளுக்கும் இவன் ஹஸ்பண்டுக்கும் சண்டை, இவன் இங்கதான் இருப்பா அப்படி சொல்ல அனியோட ஃபேமிலி அதுக்கு சம்மதிக்கிறாங்க. அதை பார்த்த அனியும் இவளை வச்சுதான் நீ சமைக்கிறிய அப்படின்னு உண்மையை கண்டுபிடிச்சிடறாரு. ஆனா உள்ள வந்த கிரண்மையும் கிச்சனை பார்த்ததுமே சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த எல்லாரும் இங்க ஹீரன் கிட்ட இருந்து தான் சமைக்க கத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்க அவங்களும் வேற வழி இல்லாம ஆமான்னு சொல்றாங்க. அப்படியே மொத்த குடும்பமும் பந்தக்காலம் ஊனி கல்யாண வழியை சந்தோஷமா ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரனும் அவங்க குடும்பத்தோட ஊருக்குள்ள பத்திரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆட்டோல மைக் செட்ல கிருபாவோட வாய்ஸ்ல ரத்தத்துல எரியிற நெருப்பு தெரியலையா, தொண்டை கிளிய கத்திரமே கேட்கலையா அப்படி சொல்லிட்டு போக ஹீரனும் அதை கிருபாவோட வாய்ஸ் அப்படிங்கிறத கவனிச்சு அந்த ஆட்டோவுக்கு பின்னாடியே போறாங்க. இந்த ஆட்டோல போற அந்த வயசை ஒரு பிசியுமே பாக்குறாரு. அப்படியே ஹீரனும் அந்த ஆட்டோ இருக்கிற அந்த இடத்துக்கு வர அவங்கள 4 பேர் அடிக்க வர அவனுங்களை அடிச்சு போட்டுட்டு கர்ணா அனுப்பி வச்சான்னு சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே, இப்ப அவன் எங்க இருக்கா அப்படின்னு கேட்க அவங்களும் இடத்த சொல்ல ஹீரனும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற அந்த கர்ணாவை பார்க்க வராங்க. ஹீரனை பார்த்த கர்ணாவும் என்ன அடி அடிச்சிருக்க, இன்னும் அப்படியே தான் இருக்க, நம்ம ட்ரைனிங் அப்படி, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது ஜான்சி அப்படி சொல்ல அந்த பேரை இப்ப நான் யூஸ் பண்றது இல்ல, இங்க எல்லாருமே என்ன ஸ்வர்ணா தான் கூப்பிடுறாங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரன் சொல்ல உன் வாயில இருந்து எந்த வார்த்தையை கேட்க கூடாதுன்னு நினைச்சனோ அதையே கேட்க வச்சுட்டேன், உனக்கு லைஃப் கொடுத்தது நானு, எல்லாத்தையுமே கத்து கொடுத்தது நானு, உன்னை போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்துனது நானு, ஆனா என்னை யாரு மாட்டி விட்டாங்கன்னு தான் தெரியல, நான் ஜெயில இருந்து அப்ப கூட உன்னை பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், வெளியே வந்ததும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன், என்னை பார்த்ததும் எல்லாத்தையுமே விட்டுட்டு என் கூட ஓடி வந்துடும் அப்படின்னு கணக்கு போட்டிருந்தேன் அப்படின்னு கர்ணாவும் சொல்ல அதுக்கு ஹீரனோ உன்னாலதான் நான் புது லைஃப் ஆரம்பிச்சேன், இதை நீ அப்படியே விட்டுரு அப்படின்னு கேட்க அப்படின்னா உன் பழைய லைஃப்பை பத்தி உன் ஃபேமிலி கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்க ஹீரனோ அமைதியா நிக்க அப்ப நீ யாருக்கிட்டயுமே சொல்லல, சரி விடு நானுமே யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு கர்ணாவும் சொல்ல அதுக்கு ஹீரனோ கர்ணா என்னை விட்டுரு எனக்கு ஃபேமிலி இருக்கு அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. அதை பார்த்த கர்ணாவும் சரி சரி கெஞ்சாத நான் போயிடுறேன் நீ சந்தோஷமா இரு அப்படின்னு அனுப்ப அவங்களும் சரின்னு சொல்லிட்டு பயந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் கர்ணாவும் தப்பி தவறி குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவங்கள காப்பாத்த போறது ஸ்வர்ணாவா இல்ல ஜான்சி அப்படின்னு கர்ணாவும் கேட்க ஹீரனோ அவனை முறைச்சு பார்த்துக்கிட்டே போறாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அணிக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ஹீரனு நேரா வந்துட்டு எதுவுமே சொல்லாம திரும்ப போறாங்க. அந்த நேரத்துல கர்ணாவும் அவ ஆளுங்க கிட்ட ஃபேமிலின்னு சொல்லிட்டு போயிட்டால, அவ எனக்கானவ, இந்த கோழி கூட கொஞ்சம் விளையாண்டுட்டு மெதுவா திங்குறேன், அவ ஃபேமிலி பத்தி ஃபுல் டீட்டெயில கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அடுத்த நாள் டிஎஸ்பி சரத் ஸ்டேஷனுக்கு வராரு. அப்ப அந்த பிசியும் ஆட்டோல பேசின அந்த குரலை பத்தி சொல்லிட்டு அந்த கேசட்டை போட்டு பிளே பண்ண அதை கேட்ட டிஎஸ்பியும் சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் அனந்தபுரம் போஸ்டிங்ல இருந்தேன், அங்கேயும் இதே குரல் ஊர் எல்லாத்துலயும்
எல்லாத்துலயுமே கேட்டுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளிலேயே லோக்கல் எம்எல்ஏவை சுட்டு கொன்னுட்டாங்க. இத பார்த்தா வார்னிங் மாதிரி தெரியுது அப்படி சொல்ல, அதுக்கு சரத்தும் அப்ப இப்ப யாருக்கு சார் வார்னிங் கொடுக்குறாங்க, இன்னும் 2 நாள்ல சிஎம் மீட்டிங் வேற இருக்கு அப்படி சொல்ல, உடனே டிஎஸ்பியும் சரத் கிட்ட கமிஷனர் ஆபீஸ்க்கு கால் பண்ணி நான் சொன்ன அந்த கேஸை பத்தி டீடைல்ஸை கலெக்ட் பண்ண அப்படி சொல்லிட்டு போறாரு. அங்கே கட் பண்ணி இப்போ ராஜு கிட்ட வந்த கேஸ் ஆகணும், எனக்கு அந்த சீட்டே வேணாம், என்னை விட திறமைசாலிங்க நிறைய பேர் இந்த கட்சியில இருக்காங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, ராஜுவும் அந்த மதுசூதனன் வேலையை ஆரம்பிச்சிட்டான் போல. அந்த லிக்யூர் ஸ்கேம் ஃபைல உடனே வெளியிட அப்படின்னு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அப்படி இந்த பக்கம் கருணாவும் மதுசூதனனை பார்த்து நாளைக்கு காலையில ராஜு ஃபைல சிஎம் கிட்ட கொடுக்க போறாரு. அதுல வெறும் 10 கோடி மட்டும்தான் கணக்கு இருக்கும், இன்னும் தோண்டுனா 20 கோடி வெளியில வரும், இன்னும் ஆழமா தோண்டுனா அதுக்காக நீ பண்ண கொலை எல்லாமே ஒன்னா வெளியில வரும், போலீஸ் ரெக்கார்டு படி செத்து வெளியில தெரியற பேய்னா நான் மட்டும்தான் உங்களுக்கு உதவி பண்ண முடியும், ஸ்கேம் ஃபைல் சிஎம் கைக்கு போச்சுன்னா நீங்க அவ்வளவுதான் அப்படி சொல்ல, அதுக்கு மதுசூதனனும் என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க அவனும் சைலண்டா இருக்கான். அன்னைக்கு நைட்டு ராஜுவும் மதுசூதனுக்கு எதிராக ஃபைல ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த ஹீரனோ அவருக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு நான் ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்க அவரும் சம்மதிக்கிறாரு. அப்படியே அவர் சொல்ல இவங்களும் எழுதி முடிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரனு ராஜுவை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப செவத்துல கிருபாவோட சிம்பிள் இருக்கிறத பாக்குறாங்க. அந்த சிம்பிள் இருந்தா அந்த வீட்டுல ஒரு கொலை விடும் அப்படின்னு கர்ணா ட்ரைனிங் நேரத்துல சொல்லி கொடுத்திருப்பான். அதை நினைச்சு பார்த்த ஹீரனோ இந்த வீட்டுல யார கொல்ல போறான் அப்படின்னு தெரியாம பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல இந்த அனிஷாவும் சும்மா இல்லாம மீன் குழம்பு வைக்க எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு ஹீரன் கிட்ட சொல்ல, ஹீரனும் டென்ஷன்ல நான் மீன் வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்ல, நானும் வரேன் அப்படி சொல்லி அனிஷாவோ வராங்க. அப்பதான் ஹீரனோ யாரா இருக்கும், ஒருவேளை அணியா இருப்பானா அப்படின்னு யோசிச்சு பாக்குறாங்க. எப்பவும் குடும்பத்தோட ஆணி வேர்ல தான் கிருபாவும் கை வைப்பான், அதனால அது ராஜுவாத்தான் இருக்கும் அப்படின்னு உறுதிப்படுத்திட்டு சிஎம் மீட்டிங் வராங்க. இங்க எதுக்கு வந்து அப்படின்னு அனிஷியாவும் கேட்க, ஹீரனும் கோமா எனக்கு எந்த ஒரு குழம்பும் வைக்க தெரியாது, இத நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்க அப்படி சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு அந்த கூட்டத்தை நோட்டை விட அங்க ஒரு பசு நிறைய ரவுடியா இருக்கவும் அவங்க கிட்ட போயிட்டு நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்களோ அது நடக்காது, பேசாம போயிடுங்க அப்படி சொல்ல அவனுக்கு கேட்கற மாதிரி இல்ல. அதனால ஹீரனு களத்துல இறங்கி அவனுங்களை வெளுத்து அனுப்புறாங்க. அந்த இடத்துல சிஎம்மும் அங்கே வர அவர்கிட்ட ராஜுவும் அவர் ரெடி பண்ண அந்த ஃபைல கொடுக்க அவரு வாங்கிக்கிறாரு. கூட்டத்தில் இருந்த மதுசூதனன் அதை பாக்குறான். இன்னொரு பக்கம் ஹீரன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னாலதான் அந்த குடும்பத்துக்கு கஷ்டம் வர போகுது அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றாங்க. அன்னைக்கு நேட்டு கர்ணா கிட்ட அவ ஆளுங்களும் பிளான் இப்படி சொதப்பிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ண, நான் அதுக்காக வாட ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தேன், மதுசூதனுக்கு ஹெல்ப் பண்ண ஜான்சியை வெளியில கொண்டு வரணும், அது கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்கே வந்த மதுசூதனனும் கர்ணாவை பார்த்து பில்டப்ல நல்லா தான் பண்ண, ஏன் இப்படி பிளான் சொதப்பி போயிடுச்சு, இன்னும் 2 நாள்ல நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், அதுக்குள்ள ராஜுவோட குடும்பத்தை ஊர் தெரியாம ஆக்கிடு, எத்தனை பேர் வேணும் அப்படின்னு கேட்க கர்ணாவும் செய்யலாம், எப்ப செய்யலாம்னு நான் சொல்றேன் அப்படின்னு அவனை ஆஃப் பண்றான். அன்னைக்கு அனிஷியாவும் புஜிராஜ் கிட்ட ஹீரனை பத்தின விஷயத்த சொல்ல அவனும் ஆமா எனக்கு அவங்கள பத்தி ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு யாருக்கிட்டையாவது ஹீரனை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்கே கிரண்மையும் வர அவங்கள தனியா கூட்டிட்டு வந்து 2 பேரும் ஹீரனை பத்தி கேட்க அவங்களும் அறகுறையா அவ காட்டுல வளர்ந்த பொண்ணு, பழைய சொர்ணா இல்ல, இது புது சொர்ணா அப்படின்னு மொட்டையா சொல்லிட்டு போறாங்க. குழம்பி இருந்தவங்களுக்கு இன்னும் குழப்பம் அதிகமாகுது. அங்கே கட் பண்ணி இப்ப ஸ்டேஷன்ல சரத் கிட்ட ஒரு பிசியும் சிஎம் வரும்போது ஒரு பசு ஃபுல்லாவே ரவுடிங்க இருந்ததை பார்த்துட்டு போர்ஸ் கூட்டிட்டு போயிட்டு அங்கே போய் பார்த்தா எவனையுமே காண அப்படி சொல்ல, சரத்தும் அவனுங்கள எங்க போயிருப்பாங்க, என்ன பிளான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல டிஎஸ்பி சொன்ன அந்த கேஸ் ஃபைல் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஃபேக்ஸ் வெளியா வர அதுல கர்ணாவோட டீம் லிஸ்டும் வருது. அப்பதான் சரத்தும் அந்த டீம்ல ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். அங்கே கட் பண்ணி இப்ப ஹீரோயின் கிட்ட கிரண்மையும் அனிஷியாவும் புஜிராஜும் அவள்கிட்ட வந்து விசாரிச்சதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க சரத் வரவும் அவங்கிட்ட ஹீரோயின் போயிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படி சொல்ல, அதுக்கு சரத்தும் போலீஸ் ரெக்கார்டை பார்த்தேன், உங்களை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டே அப்படி சொல்ல, இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கர்ணாவும் அங்கே வந்து ராஜுவை பார்த்து நான் ஹீரோயினோட மாமா அப்படி சொல்ல, அவரும் நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க, இருந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அவனை பார்த்த ஹீரோயின் ஷாக் ஆகி கிட்ட போக கர்ணாவும் நான் வருவேன்னு சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் அமைதியா இருக்காங்க. ராஜுவும் கர்ணாவை கூட்டிட்டு போயிட்டு கவனிமா அப்படி சொல்றாரு. இத அனியும் சரத்தும் 2 பேருமே பாக்குறாங்க. அப்படியே அவனும் கை கழுவிக்கிட்டு இருக்கும் போது எதுக்கு இங்க வந்து அப்படின்னு ஹீரோயின் கேட்க, குடும்பம்னு சொன்னியே அதை பார்த்துட்டு போலான்னு வந்தேன், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஒரு ஃபேமிலி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு கர்ணாவை சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க அனியும் கர்ணா கிட்ட நல்லா விசாரிச்சுட்டு சாப்பிட கூட்டிட்டு போறான். பந்தில இருக்கிற கர்ணாவை பார்த்த அனிஷியாவும் புஜிராஜும் கர்ணா மாமாவை பார்த்துட்டு இவரை விசாரிச்சா மேட்ரு தெரிய வரும் அப்படின்னு பேசிக்கிட்டு அவர்கிட்ட போயிட்டு உட்கார்ந்து ஹீரோனை பத்தி கேட்க, அவனும் அந்த கதையெல்லாம் கேட்டா பயங்கரமா இருக்குமே அப்படி சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு சாம்பாரை போட சொல்ல அவங்களும் போடுறாங்க. ஹீரோன் டிஸ்கம்பர்ட்டா இருக்கிறத பார்த்த கிரண்மையும் நான் ஊத்துறேன் நீ போ அப்படின்னு ஹீரோனை அனுப்பி விட்டுட்டு அவங்க கர்ணாவுக்கு சாம்பார் ஊத்துறாங்க. அவனும் எல்லாத்தையுமே கலந்து சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு வரான். அப்ப ஹீரோனும் சொந்தக்காரங்க கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்ப கிருபாவும் அவங்கள பார்த்து ஜான்சி ஜான்சி இங்க வா அப்படின்னு சொல்ல அனியும் அதை நோட் பண்றாரு. கடுப்பான ஹீரோனும் கர்ணா கிட்ட வந்து இங்கிருந்து வெளியில அப்படி மிரட்ட அதுக்கு கர்ணாவும் எத்தனை
எத்தனை பொய் சொல்லி இந்த குடும்பத்துல வந்திருப்ப, இப்ப என்னையே நீ மிரட்டுறியா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு கர்ணாவை ஹீரனை தனியா கூட்டிட்டு வந்து அவங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, இதோட உன் நாடகத்தை எல்லாத்தையுமே நிறுத்து, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஜான்சி, உன் தகுதிக்கு இந்த மாதிரியா வாழ்ந்துகிட்டு இருக்க, நடப்பணமா இருந்த உன்னை காப்பாத்தி புது மனுஷிய செதுக்குனதுனா இந்த காதல் கல்யாணம் பிள்ளைங்க இதுக்காகவா நீ செத்து பிழைச்ச, உன் ஃபேமிலி மொத்தத்தையுமே முடிக்கணும்னு தான் நினைச்சேன், ஆனா உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன், கல்யாணம் முடிச்சதுமே என்கிட்ட வந்துடு, வரலனா ஒருத்தர் தலை கூட மிஞ்சாது அப்படின்னு ராத்திரிக்குள்ள வந்து சேரு அப்படின்னு மிரட்டிட்டு வெளியில வந்து அணியை கூப்பிட்டு என்ன பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். நைட் ஆகியும் அணி வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரனும் பதட்டமாகி அணியை தேடிக்கிட்டு கேம்புக்கு வர அவர் அங்கேதான் இருக்காரு. அப்பதான் ஹீரனோ இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே உண்மையை சொல்ல, அது எல்லாத்தையுமே கேட்ட அணியும் இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு உனக்கு தோணல, அதான் மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். வீட்டுக்கு வந்ததும் கர்ணாக்கு ஒரு முடிவு கட்டிட்டு அப்புறமா நம்ம சண்டை போடலாம், முதல்ல இந்த விஷயத்த எல்லாத்தையுமே அப்பா கிட்ட சொல்லலாம், அவருக்கு நிறைய பேரை தெரியும், அவர் பார்த்து பாரு இல்லைன்னா போலீஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு அணியும் கேட்க, அதுக்கு ஹீரனோ நான் சரத் கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன் அப்படி சொல்ல அந்த சீனை கட்டுறாங்க. சரத் கிட்ட கொடுத்துட்டு கர்ணா இன்னும் சாகல, அவன் செத்த மாதிரி நாடகம் ஆடுறான், இந்த போட்டோவை டிஎஸ்பி ஆபீஸுக்கு அனுப்புங்க, மத்தத அவங்க பாத்துப்பாங்க அப்படி சொல்ல அவனும் அதே மாதிரி பண்ணிருக்கான். அங்கே கட் பண்ணி இப்ப கல்யாணமும் நல்லபடியா முடியுது. சரத்தும் ஹீரன் அணி கிரண்மயி கிட்ட வந்து நம்ம பிரச்சனை எல்லாமே ஓவர், கர்ணாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அப்படி சொல்ல எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஹீரனோ இன்னும் ஒரு வேலை மிச்சம் இருக்கு அப்படி சொல்றாங்க. அந்த நேரத்துல கர்ணாவும் போலீஸ் அடிச்சு போட்டுட்டு தப்பிக்கிறான். அதே நேரத்துல ஹீரனோ மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு எல்லா உண்மையும் சொல்ல எல்லாருமே ஹீரனோட கதையை கேட்டு பயந்து போயிடுறாங்க. அப்பதான் ஹீரனோ எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கவோ குடும்பம்னு சொல்லிக்கவோ இது வரைக்கும் யாருமே இருந்ததில்லை, நான் என்னை நியாயப்படுத்திக்க விரும்பல, இதுதான் நடந்துச்சுன்னு சொல்றான். வெளியில இருந்து வந்த என்ன உங்க சொந்த மாதிரி பாத்துக்கிட்டீங்க, என்ன மாதிரி ஒரு அனாதைக்கு இந்த குடும்பத்துல இருக்க தகுதி இல்ல, எல்லாருக்குமே சிறந்த பெண்மணி தான் வேணும்னு நினைச்சா என்ன மாதிரி ஒருத்திக்கு எந்த குடும்பத்திலும் இடம் கிடைக்காது, அந்த மாதிரியான ஒரு சமயத்துலதான் அணி எனக்கு பழக்கமானாரு, நான் எப்படி இருக்கணும் அப்படியே ஏத்துக்கிட்டாரு, என்கிட்ட ஒரு தகுதி இருக்கு, எவன் எங்கிருந்து வந்தாலும் என் குடும்பத்தை நான் பாத்துப்பேன் அப்படின்னு ஹீரன் சொல்லி அழுவ, அதுக்கு புஜிராஜும் உங்களாலதான் இந்த வீட்டுக்கு எதிரிக்க வந்திருக்காங்க, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ராஜுவும் இந்த வீட்டுக்கு என்னால கூட ஆபத்து வந்திருக்கல, அப்ப யாருமே இந்த கேள்வி கேட்கல, கோவிலுக்கு போனப்ப ஹீரன் தானே அவங்க எல்லாருமே காப்பாத்தும் போது நம்ம குடும்பம்னு நினைச்சோம், ஆபத்து வந்ததும் வெளியில துரத்துறதா, வீட்டுக்கு வர்றது மகாலட்சுமியா இருக்குன்னு அவசியம் இல்ல, காளியா கூட இருக்கலாம் அப்படி சொல்லும் போது பவர் கட்டாக வெளியில கர்ணாவும் அவ ஆளுங்களை கூட்டிட்டு வந்து நின்னு ஒவ்வொரு டீமா உள்ள அனுப்புறான். அதை பார்த்த ஹீரனும் கையில என்னெல்லாம் கிடைக்கிறத அதை வச்சு தாக்குங்க அப்படின்னு சொல்ல மொத்த குடும்பமும் ஹீரனோட பேச்சை கேட்குது. அப்படியே வர்றவங்க எல்லாத்தையுமே ஹீரனோ அவங்க குடும்பமும் தெறிக்க விடுது. ஒரு கட்டத்துல ராஜுக்கு அடிப்பட அவரை அணியும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்துறாரு. இன்னொரு பக்கம் துப்பாக்கியோட ஆளுங்க உள்ளவர சரத்தும் உள்ள புகுந்து அவங்களை சுட்டு தள்ளுறான். ஆனா சமாளிக்க முடியாத அளவுக்கு ஆளுங்க வரவும் ஹீரனோ மொத்த குடும்பத்தையுமே பின்வாசல் வழியே தப்பிச்சு போக சொல்ல எல்லாருமே போறாங்க. ஆனா கிரண்மையும் புஜிராஜ் மட்டும் கடைசி வரைக்கும் நாங்க இருப்போம் அப்படி சொல்ல ஹீரனுக்கு புல்லட் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹீரனுக்கு சண்டையில கையில குண்டுபட அவங்களும் அந்த ரெண்டு பேத்தையும் தப்பிக்க போக சொல்ல ரெண்டு பேருமே தப்பிச்சு போறாங்க. அந்த நேரத்துல கர்ணாவும் ஒரு ராட்சசியை உருவாக்கிட்டும் போல அப்படி சொல்லிட்டு வேகமா ஜீப் எடுத்துட்டு வந்து சவத்தை உடைச்சு தள்ள ஹீரனும் அதுல நில குழஞ்சி விழுகிறாங்க. கர்ணாவும் ஹீரனை தரன்னு இழுத்துட்டு வந்து இதெல்லாம் வேணான்னு சொன்னா கேக்குறியா அப்படி சொல்ல டக்குன்னு அவனை அடிச்சு போட்டு அவன் கழுத்துல கத்திய வைக்க அவனும் ஹீரனோட வயிற்றுல துப்பாக்கிய வைக்கிறான். ஹீரனும் கழுத்துல கத்தி இறக்க அவனும் ஹீரனை சுட ரெண்டு பேரும் அமைதியா அந்த துளசி மாடத்துக்கிட்ட மூச்சு பேச்சு இல்லாம உட்கார்றாங்க. அப்ப கூட கர்ணாவும் நீ சாகிறத பார்த்துட்டு தான் நான் சாவேன் அப்படி சொல்ல நீ சத்தா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க, ஆனா நான் செத்தா எனக்கு அழுகிறதுக்கு ஆள் இருக்கு அப்படி சொல்ல கர்ணாவும் அதை கேட்டுக்கிட்டே செத்து போறான். அங்கே கட் பண்ணி இப்ப ஹீரனை மொத்த குடும்பமும் சேர்ந்து காப்பாத்திடுச்சு போல அவங்களும் வழக்கம் போல காலையில எழுந்து மொத்த குடும்பத்தோட சேர்ந்து துளசி மடத்தை கும்பிட்டு ஸ்லோகம் எல்லாம் பாடுறாங்க. அந்த நேரம் பார்த்து கிரண்மையோட புருஷன் அவங்களை தேடி வர மொத்த குடும்பமும் அவர்கிட்ட நீ எப்படி கட்டின பொண்டாட்டி கிட்ட சண்டை போடலாம் அப்படி சொல்லி திட்டு தீக்கிறாங்க. அந்த நேரத்துல அவரும் கிரண்மைய என்னடி இதெல்லாம் வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படி கூப்பிட அப்ப ஹீரனோ அவங்க ஆசிரமத்துல வளர்ந்த அந்த கதையை எடுத்து விட அவரும் நானும் இங்கே இருக்கமா நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதமா அப்படி சொல்லிட்டு அவரும் ரூமெட்டாக இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस.